welcome back to Gichu's Kitchen. Please like, share and subscribe to our channel. இன்னைக்கு ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் துஸ்காவும் ஆலு கறி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். துஸ்காங்கிறது அரிசி பருப்பு அது சேர்ந்து ஒரு பூரி மாதிரி பண்ணுற ஜார்க்கண்ட் ஸ்பெஷலு. இதெல்லாம் மார்க்கெட் பிளேஸில் மட்டும்தாங்க கிடைக்கும். இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணோம். உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு, வெங்காயம், டொமேட்டோ பியூரி, இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, சோலே மசாலா, பட்டரு, உப்பு, எண்ணெய். இது குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம். குக்கரில் பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் சூடு பண்ணிவிட்டு ஜீரா போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் ஒரு ஸ்லிப் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயில்டாக இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லா மசாலா பொடி போட்டுக்கலாம். அதில் காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா போடுறேன். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் சோலை மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் பட்டாணி போட்டிருக்கேன், நீங்கள் இது கூட போடலாம், மூக்கடலை கூட போடலாம். புதினா, கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை குக்கர்லேயே பண்ணுறதுனால சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 5-6 விசில் நல்லா விட்டுக்கோங்க. இந்த கிரேவி ஒரு குயிக்கான ஒரு 1 பாட் டிஷ்ஷு. எல்லா டிஃபனுக்கும் இந்த சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ துஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, இதெல்லாம் நம்ம ஊற வைக்கணும். ஒரே கப்பு யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணுறதுக்கு. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சிலேயே நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைக்கணும். இதை நல்லா அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டு திருப்பி இதை கொஞ்சம் புளிக்க வைக்கணும். ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் இதை நம்ம புளிக்கிறதுக்கு வச்சிடலாம். பாருங்கள், இதை மூடி போட்டு இப்போது நம்ம இதை வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஜீரகம், ஓமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கணும். இதை பொரித்து எடுக்கிறதுக்கு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இதில் ஊற்றினா உப்பி பூரி மாதிரி வரும். நம்ம கொஞ்சம் எண்ணெயும் அது மேலே தெளித்து விடணும். 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நம்ம துஸ்கா ரெடி ஆகிடுங்க. ஏற்கனவே ரெடியாக இருக்க ஆலு கூட இந்த துஸ்காவை சர்வ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். See you soon with another interesting recipe. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ப்ளீஸ் ஃபாலோ Gichu's Kitchen. Eat healthy, stay healthy. Bye. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.